நினைவுகள் பொக்கிஷம் போன்றது. அதேபோல் அவையே சில நேரங்களில் சாபக்கேடாகவும் இருக்கும். சாதாரண ஒரு செல்போனிலிருந்து நமது டேட்டாக்கள் அழிந்து போனாலே நம் மனம் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்திடும். அப்படி இருக்க நமக்கு பிடித்தமான ஒருவரின் மூளையில் இருந்து நாம் முற்றிலும் தொலைந்து காணாமல் போய்விட்டோம் என்றால் நம் மனதின் நிலை எப்படி இருக்கும்? நீங்க என்னோட தம்பியா? அந்த கேள்வியை ஜீரணிக்கவே முகிலனுக்கு முழுதாக 3 நிமிடங்கள் தேவைப்பட்டது. அவளின் ஒற்றை கேள்வியிலே அவனின் இதயம் கனத்த வலியை சந்தித்தது. தனது இளம் வயதில் பெற்றோரை இழந்து அனாதையாக நின்றபோது தோன்றியதே ஒரு மனநிலை. அதே மனநிலைக்கு அவன் தற்சமயம் தள்ளப்பட்டான். தனக்கு யாரும் இல்லை எனும் ஒரு நினைவு எத்தனை கொடுமையானது! அவன் மனம் அதனை கிரகித்துக் கொள்ள இளம் வயதில் சிரமப்பட்ட சமயத்தில் அவனுக்கு அன்னையாக 2 கரம் கொண்டு அணைத்து அவனை சீராட்டி வளர்த்தவள் தற்போது யாரோ 3வது மனிதர் போல் தன்னை நீங்க என்றழைப்பதை அவன் செவிகள் ஏன் கேட்டோம் என தன்னையே நொந்து கொண்டன. முகிலனின் இதழ்கள் பதிலுரைக்க பெரும்பாடுபட்டது. பிறந்தது முதல் உடன் ஒட்டி உயிருக்கு உயிராய் உறவாடியவனையே அடையாளம் தெரியவில்லை என கூறியது மூளைக்கு உரைத்த அடுத்த நொடியே மகேந்திரனின் இதயம் தன்னை அவள் யாரென்று கேட்கப் போவதை ஏற்கும் துணிவில்லாமல் மடமடவென எழுந்து அறையை விட்டு வெளியேறிவிட்டான். மகி சட்டென்று எழுந்து வெளியேறுவதை உணர்ந்தவள் மீண்டும், அவரை நான் ஏதாவது கஷ்டப்படுத்திட்டனா? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே தெரியல. தனக்கு எல்லாம் கற்றுத்தந்த தனது அக்கா சிறு பிள்ளை என ஏதும் தெரியவில்லை என உரைத்திட முகிலன் தன் உணர்வுகளை தற்சமயம் மூட்டை கட்டி வைத்தவனாய் அவளுக்கு மருத்துவ ரீதியாக அடுத்தது என்ன வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தான். இந்த உலகை விட்டு உயிர் பிரிந்து செல்லும் நிலையில் இருந்தவள் இப்படி எழுந்தமர்ந்த இதழ் அசைத்ததே தற்போது போதும் என்றெண்ணியவன், நீ ரெஸ்ட் எடுக்கா, நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன் என்று வெளியேறிட அவனின் கரத்தை சட்டென்று பிடித்தவள், எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இங்க இருக்கேன் என்றாள். அவளின் மனநிலையும் உடல்நிலையும் தற்சமயம் எப்படி இருக்கிறது? நடந்தவைகளை எல்லாம் சொன்னால் அவளின் மூளையும் மனதும் இதனையெல்லாம் ஏற்குமா? அவளிடம் இதனை கூறுவதற்கு இது தகுந்த நேரமா என்றெல்லாம் அவனின் மூளைக்குள் எக்கச்சக்க கேள்விகள். அவன் சிந்தனை வயப்பட்டு கிடக்கும் போதே அர்ஜுன் உள்ளே நுழைந்தான். டேய் முகிலா, மகி ஏண்டா வெளியே இருக்கான்? அவன் முகமே சரியில்லை, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருக்கு, அவனுக்கு என்னாச்சு? அக்காவுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அர்ஜுன். எதுவும் ஞாபகம் இல்லையா? என்ன சொல்ற நீ? சரி இரு, நான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன் என்றவன் வசுமதியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஹாய் மிஸ்ஸஸ் வசுமதி. அர்ஜுன் தன் வெள்ளை கோட் மற்றும் ஸ்டெத்தஸ்கோப் சகிதம் புன்னகையுடன் அவளின் முன் நின்றிட அவள் புரியாதவளாய் தன் விழிகளை உருட்டி இதழ்களை அசைத்து வசுமதி என தன் பெயரையே ஏதோ புதிதாக கேட்பது போல அசைத்து சொல்லி பார்த்தாள். உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரலையா? அவனின் கேள்விக்கு அவள் தன் சிரத்தை இடவரதாக அசைத்து இல்லை என பதிலுரைக்க அவள் உடனே, டாக்டர் எனக்கு என்னாச்சு, நான் ஏங்க இருக்கேன் என்றாள். அவளின் இரத்த ஓட்டத்தை அர்ஜுன் சரிபார்க்க அது வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருந்தது. அவளின் முகத்திலும் தன்னைத்தானே மறந்திருப்பதற்கான வலியும் ஒருவித குழப்பமும் நிறைந்திருக்க அவளை அமைதிப்படுத்தும் விதமாக அர்ஜுன், மிஸ்ஸஸ் வசுமதி ரிலாக்ஸ், நீங்க இவ்வளவு பயந்து பதட்டம் அடைகிற அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அவன் முழுதாக முடிப்பதற்குள் வசுமதி, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ஏன் எதுவுமே நினைவுக்கு வரமாட்டேங்குது. அவள் இதழ்கள் துடிக்க படபடத்து பேசவும் அர்ஜுன் அவளை அமைதிப்படுத்தியவன், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா எதுவும் பேசாம ரெஸ்ட் எடுங்க, ஸ்கேன் பார்த்தப்புறம் இத பத்தி நாம பேசலாம். அர்ஜுன் சொல்வதை கேட்பது போல் வசுமதி தெரியவில்லை. இல்ல, எனக்கு நான் யாருன்னு தெரியணும், பிளீஸ் யாராவது ஏதாவது சொல்லுங்க, எனக்கு என்னாச்சு? அவள் குரல் வழக்கத்தை விட அதிக சத்தத்துடன் அந்த அறை முழுதும் எதிரொலித்தது. அவள் சத்தமிட்டு பேசவும் வெளியே நின்று கொண்டிருந்த மகி வேகமாக அறைக்குள் நுழைந்து அவளை ஓடி சென்று தன் மார்பு கூட்டுக்குள் அடைத்தபடி அணைத்து கொண்டான். பெண்ணவளின் மூளை கதுப்புகள் தான் அவளின் நினைவுகளை ஒளித்து வைத்து விளையாடுகிறதே தவிர அவளின் உடலும் பெண் உணர்வுகளும் இல்லையே. சட்டென்று தன்னை ஒரு ஆண் அணைத்ததும் அவளின் பெண்மை விழித்து கொள்ள அவளின் இதய துடிப்பு அதிகரிக்க தொடங்கியது. இருவருக்கும் தனிமை கொடுத்து அர்ஜுனும் முகிலனும் அறைக்கு வெளியே வர மகேந்திரனின் பிடிக்குள் இருந்த வசுமதியிடம் ஒருவித அமைதி, அதே நேரம் அவனின் அந்த ஸ்பரிசம் அவளுக்குள் ஏதோ ஒன்றை உந்தி எழ செய்தது. அவளின் விழிகள் அவளையும் அறியாமல் காரணம் தெரியாமல் கண்ணீரை வரச் செய்தது. என்ன மாதிரியான உணர்விது? தான் ஏன் அழுகிறோம் என்று கூட அவளின் மூளைக்குள் புரியவில்லை.
அவளின் விழிநீர் அவனின் மார்பினை நனைத்ததும் மகி நிமிர்ந்து அவளின் முகத்தை தன் கரத்தில் ஏந்தி லேசான ஒரு புன்னகையுடன் கண்களில் கண்ணீரை ஏந்தியபடி, உனக்கு ஒண்ணும் இல்லடா, நான் இருக்கேன் உன் கூட, பயப்படக்கூடாது சரியா என்றிட அவன் வார்த்தைகளின் அவளின் மூளைக்கு உரைக்கும் முன்பே அவள் சிரம் மட்டும் அவன் சொற்களுக்கு சம்மதம் தெரிவிப்பது போல் தானாகவே அசைந்தது. அவள் தன் வார்த்தைகளை நம்புவதை உணர்ந்தவன் உணர்ச்சி மிக்கவனாய் அவளின் தலைமுடியை கோதிவிட்டு அவளின் முன்னெற்றியில் முத்தமிட்டான். அவனின் ஒவ்வொரு தொடுகையுமே அவளுக்கு அவனுக்குமான உறவு அத்தனை சாதாரணமானது இல்லை என அந்த பாவைக்கு புரிய வைத்தது. அவளின் முகத்தையே ஆழ்ந்து நோக்கியபடி ஏதோ யோசனையில் மூழ்கியவளை மெதுவாக பெட்டில் படுக்க வைத்தவன் அவளின் தலையை வருடிவிட, ஏதோ தாயின் தாலாட்டில் உறங்கும் குழந்தை போல அவள் தன் இமைக்குடைகளை மெல்ல மூடினாள். அவள் உறங்கிவிட்டாள் என உறுதிப்படுத்தி கொண்டவன் அவளின் முகத்தை அசையாமல் 2 வினாடிகள் தன் விழிகளால் பருகி அந்த அறையை விட்டு வெளியேறினான். மகேந்திரன் வெளியே வந்ததும் அவன் வருகைக்காகவே காத்திருந்தது போல் முகிலனும் அர்ஜுனும் அவன் அருகில் வர, அவளை தூங்க வச்சிட்டேன் என்றான். உங்களை அக்காவுக்கு அடையாளம் தெரியுதா மாமா? முகிலன் ஆர்வமாக கேட்டதும் இல்ல என மகி தலையசைத்திட முகிலனின் முகம் சட்டென்று வாடி போனது. ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு சொல்ல முடியும். முகில், நீ எதுவும் பயப்படாதடா, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நிறைய இப்ப வந்திருக்கு, கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான், அவனை அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றேன். அது போக சைக்கியாட்ரிஸ்ட் கன்சல்ட்டும் பண்ணணும். முகிலன் பதறியவனாய், என்னடா என்னென்னமோ சொல்ற, எதுக்குடா சைக்கியாட்ரிஸ்ட்லாம்? டேய் முகி, அவங்களோட இப்ப இருக்கிற நிலைமைய அவங்க அக்செப்ட் பண்ணிக்க இது ரொம்ப முக்கியம்டா. ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது சரியா ஒர்க் ஆகலைன்னா அதை எல்லாராலும் ஏத்துக்க முடியாது. தனக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை இருக்கு, இதெல்லாம் தெரியும் போது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு புரியல. எனக்கு தெரிஞ்ச சில மெமரி லாஸ் பேஷண்ட்ஸே தான் யாருன்னு என்னன்னு ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிற அளவு கூட போயிருக்காங்க. உங்க 2 பேரையும் பயமுறுத்த இதை நான் சொல்லல, உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு தான் சொல்றேன். பட் வசு அக்கா கேஸு அந்த அளவுக்கு சீரியஸா போகும்னு எனக்கு தோணல. இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாம அவங்கள ஹாப்பியா பாத்துக்கணும். அர்ஜுனின் வார்த்தைகளை கேட்டதும் மகியும் முகியும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரிடா அர்ஜுன், அக்கா ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க எழுந்ததும் நாம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு நியூரோ கன்சல்ட் பண்ணலாம். எனக்கு வார்டு ரவுண்ட்ஸ் இருக்கு, முடிச்சுட்டு வந்து பாக்குறேன் என்றவன் அங்கிருந்து நகர ஆரம்பித்தான். முகிலா, கொஞ்ச நாளைக்கு நான் பிசினஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பசு கூடவும் பேபி கூடவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறடா? மாமா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணுமா? நீங்க சொல்றதான் எனக்கும் சரின்னு படுது. பிசினஸ் பத்தியோ அந்த கிட்னாப்பர்ஸ் பத்தியோ நீங்க எந்த கவலையும் படாதீங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு உங்களோட முக்கியமான வேலை அக்கா கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான். அதே போல கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மலரை மருத்துவமனையிலிருந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என அடம் பிடித்த மதியையும் நிலாவையும் மலர்தான் கட்டாயப்படுத்தி கல்லூரிக்கு அனுப்பி வைத்தாள். கணேசனும் அவளது மனையாள் சரஸ்வதியும் அவ்வப்போது வந்து மலரை கவனித்துக் கொண்டனர். 3 நாட்கள் கடந்த நிலையில் அவளது உடல்நிலையில் முன்னேற்றம் காரணமாக அவளை டிஸ்சார்ஜ் செய்வதற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. கல்யாணம் கைகூடி வருதுன்னு சந்தோஷமா இருந்த நேரத்துல திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஏதோ எனக்கு மனசுக்கு எல்லாம் கெட்டதாகவே நடக்கிற மாதிரி தோணுதுடி. மலர், நம்ம எதுக்கும் நீ டிஸ்சார்ஜ் ஆனதும் நம்ம ஒண்டிபுதூர் ஜோசியர் காளிதாச பார்த்துட்டு வந்துடணும்டி. வைதேகி மலரின் கால்களை பிடித்து விட்டபடியே மகளிடம் அனுமதி கேட்டாள். தாயின் உள்ளம் உணர்ந்தவளாய் தற்சமயம் அவளுக்கு எந்த ஒரு கலக்கத்தையும் தராமல் மலர் உடனே சம்மதமாக தலையசைத்தாள். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் போதே செவிலிப்பெண் ஒருத்தி மலரின் அருகில் வந்தவள், இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாருமா, அவர் வந்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் ஃபைலை சைன் பண்ணிட்டா நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு போலாமா என்றிட மலரும் வைதேகியும் புன்னகையுடன் தலையசைத்தனர். அடுத்த சில நிமிடங்களிலேயே வார்டுக்குள் நுழைந்த மருத்துவர் ஒவ்வொரு படுக்கையாக சோதித்திட மலரின் படுக்கைக்கு அருகில் வந்ததும் மற்ற நோயாளிகளுக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை விட சற்று கூடுதல் நேரம் எடுத்தே அவளை கவனித்தார். முகிலனே நேரடியாக அவளுக்காக அனுப்பி வைத்த மருத்துவர் ஆயிற்றே, அதனால்தான் இந்த சிறப்பு கவனிப்பு. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதும் மலர் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள், மீண்டும் பரிசோதனைக்கு எப்போது வர வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சிரத்தை எடுத்து அவளுக்கு அறிவுறுத்தியவர் அவளுக்காக தனியான ஒரு ஃபைலையே தயாரித்து கொடுத்து மருந்துகள், மாத்திரைகள், சத்து டானிக்குகள் மருத்துவமனையே தருவதாக சொல்லி
பழ வகைகள் என கொடுத்து பாதுகாப்புக்காக மருத்துவமனை ஆம்புலன்ஸிலே வீட்டுக்கும் அனுப்பி வைத்தார். இந்த அதீத கவனிப்பு அத்தனையும் தன்னவனின் காதல் கவனிப்புகள் என அறியாத மலரும் அவளது தாயாரும் அந்த மருத்துவரை நல்லவர் வல்லவர் என்றும் அரசு மருத்துவமனையின் செயல் திட்டங்கள் எல்லாம் தற்சமயம் முன்னேறிவிட்டது என்று அரசாங்கத்தையும் புகழ்ந்து தள்ளினர். மலருக்கும் அவளது தாயாருக்கும் வேண்டுமானால் இந்த அதீத கவனிப்புகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குளோபல் மருத்துவமனையிலும் ஆர்ஜே மருத்துவமனையிலும் முகிலனாடிய ருத்ர தாண்டவத்தையும் அவனின் பணபலத்தையும் மலரின் மீது அவன் கொண்டிருந்த ஈடுபாட்டையும் கவனித்திருந்த கணேசனுக்கு மட்டும் ஏனோ இவையெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள் ஒரு விதமான பயமும் பதற்றமும் வரத்தான் செய்தது. மலர், நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்குடி, உனக்கு நான் குடிக்க பால் எடுத்துட்டு வரேன். அம்மா, ரெஸ்ட் எடுத்து எடுத்து எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. இப்ப எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். டாக்டர் சொன்னதை கேட்டல, அவரு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. குழந்தை மாதிரி அடம்பிடிக்காம கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குடி. அம்மாவும் பொண்ணு என்ன வந்ததும் வராததுமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கணேசனும் அவரது மனைவி சரஸ்வதியும் வீட்டுக்குள் நுழைய மலர் உடனே புன்னகையுடன், வாங்கண்ணா, சரசக்கா வாங்க, ஏற்கனவே ரெஸ்ட் எடுத்து நான் சோம்பேறி ஆயிட்டேன். அம்மா திரும்பவும் என்னை தூங்க சொல்றாங்க. சரஸ்வதி உடனே, அம்மா சரியாதான் மலர் சொல்லியிருக்காங்க, நீ தான் இந்த குடும்பத்தையே பாத்துக்கிற, நீ நல்லா இருந்தா தானே இவங்களை கவனிச்சுக்க முடியும். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா தெம்பா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுடி. சரிக்கா. கணேசன் உடனே, சரசு, பழமும் மலருக்காக நவதானிய சத்துமாவும் அரைச்சு வச்சியே, அதை எடுத்துட்டு வந்தியா? ஐயோ இல்லங்க, நம்ம வீட்டுலதான் இருக்கு, மறந்துட்டு வந்துட்டேன். அட என்னம்மா நீ, போய் அதை எடுத்துட்டு வா என வேண்டுமென்றே அவளை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றினார் கணேசன். வைதேகி கிச்சனில் இருப்பதையும் தன் மனைவி சரஸ்வதி வாயிற்படி தாண்டியதையும் உறுதிப்படுத்தி கொண்டவர், மலர், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. அவளின் உள்மனம் நிச்சயம் முகிலனை பற்றிதான் அவர் ஏதோ கூறப்போகிறார் என உணர்ந்து, சொல்லுங்கண்ணா என்று அவள் முகம் நோக்க, கணேசன், நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டுல யார்கிட்டையும் இந்த எந்த உண்மையும் சொல்லாம சாதாரண ஆக்சிடென்ட் தான் சொல்லியிருக்கேன். அவளிடம் அமைதியே குடிக்கொள்ள அவரே தொடர்ந்தவர், உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதெல்லாம் தெரிஞ்சா உங்க அம்மாவும் தங்கச்சிங்களும் என்ன ஆவாங்கன்னு உனக்கே தெரியும். உன்னை ஏதாவது பண்ண வரவங்க அவங்களையும் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா என்ன பண்ணுவ? மலரின் முகம் முத்து முத்தாக வியர்வை துளிகளை ஏந்திட கணேசன் மீண்டும் அழுத்தமான தன் குரலில், நீ உடனே இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது உன் குடும்பத்தோட போயிடுமா. இப்போதைக்கு இதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. அண்ணா, என்னன்னா இப்படி சொல்றீங்க? நாமெல்லாம் அவங்கள எதிர்த்து சண்டை போடுற இடத்துல இல்லம்மா. நம்மள நாம தான் பாதுகாத்துக்கணும். நீ எவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்கிருந்து போயிடுமா. அந்த முகில் சாரெல்லாம் ரொம்ப பெரிய இடம். அவங்க அக்காவை அந்த தம்பி பத்திரமா பாத்துப்பாரு. அவங்களுக்கு உதவி செய்ய போனதுக்கு நீதாமா பலிகடாவா ஆகணும். இப்போதைக்கு இங்கிருந்து போறதுதான் உனக்கு நல்லது. நீ ஏன் அம்மாட்ட ஏதாவது காரணத்தை சொல்லி இங்கிருந்து போயிடு மலர். இல்லைன்னா நான் வைதேகி அக்காட்ட உண்மையை சொல்லி அவங்கள இங்கிருந்து அனுப்ப வேண்டியதா இருக்கும். உன் குடும்பத்தோட நிம்மதியும் பாதுகாப்பும் உனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் உன் நல்லதுக்குத்தான் மலர் நான் சொல்றேன். நீ சரின்னு சொன்னா நான் கேரளால இருக்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மூலமா உனக்கு ஏதாவது வேலை ரெடி பண்ணி தர சொல்றேம்மா. யோசிக்கலாம் நேரம் இல்ல. நீ புத்திசாலி பொண்ணு, வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்க, சரியான முடிவெடுப்பேன்னு நம்புறேன். அட வாப்பா கணேசா, என்ன ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வைதேகி சமையல் அறையிலிருந்து பால் டம்ளருடன் வெளியேறியதும் கணேசனும் மலரும் தங்களை இயல்பாக்கி கொண்டனர். ஒண்ணுமில்லக்கா, மலர்கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். நீ மட்டும் இல்லனா நான் தனியா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் கணேசா. உனக்கு எப்படி நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா. ராத்திரி பகல்னு பார்க்காம கூப்பிட்ட நேரமெல்லாம் ஓடி வந்து ஒத்தாசை பண்ண, இதை நான் மறக்கவே மாட்டேன். அட என்னக்கா, இதெல்லாம் போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பிள்ளைங்களா பத்திரமா பாத்துக்கங்க. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் புறப்படுறேன்க்கா என்றவர் மலரை ஒரு அர்த்தமுள்ள பார்வை பார்த்து விட்டு வெளியேறினார். நேரம் மாலை 5 நெருங்கையில் கல்லூரிக்கு சென்றிருந்த மதியும் நிலாவும் மலர்ந்த முகத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் ஓடி வந்து அக்காவை அணைத்து கொண்டனர். அப்பாடா, நீ எப்படா டிஸ்சார்ஜ் ஆவல் நானும் இவளும் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணோம் தெரியுமாக்கா? நிலா மகிழ்ச்சியுடன் கூறிட மதி உடனே, அக்கா, அவ பொய் சொல்றத நம்பாத. நீ இல்லாம அவ படிக்கவே இல்லை. நீ இருக்கும்போது உனக்கு பயந்து பயந்தாவது படிப்பா. ஆனா இந்த 3 நாளும் நல்லா படுத்து படுத்து சரசக்கா வீட்டுல தூங்குனது தான் இவளோட வேலையே. ஏய் மதி, நான் மட்டுமா தூங்குனேன்? நீ தான் கும்பகர்ண மாதிரி தூங்குன. மலர் அக்கா உன்னோட நீல கலர் பட்டு புடவை இருக்குல்ல, அததான் இவன் நேத்து எடுத்து காலேஜுக்கு கட்டிட்டு போனா தெரியுமா?
ஐயோ அக்கா, அந்த சாரிய கட்டிட்டு போக ஐடியா கொடுத்ததே இந்த நிலாதான்க்கா. இப்போ உங்ககிட்ட என்ன கோத்து விடுறான் பிசாசு. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் இல்லாம 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கனேன்னு உங்களுக்கு கவலையே இல்ல. அக்கா அக்கான்னு சொல்றதெல்லாம் சும்மாதான் இல்ல. மலர் தங்கைகளை சீண்டிட, மலர் 2 பேரையும் நம்பாத, சும்மா சொல்றாளுங்க. சரி, 2ம் சரியா சாப்பிடவும் இல்ல தூங்கவும் இல்ல. தூங்குறேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உள்ள அழுதுட்டே தான் இருப்பாளுங்க. நான் 4 திட்டு திட்டி தான் ஏதாவது பேருக்கு சாப்பிட வச்சேன். சரஸ்வதி மலருக்காக தயாரித்து வைத்திருந்த நவதானிய சத்துமாவையும் சில பழங்களையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். மதியும் நிலாவும் வெளியே கிண்டலாக பேசுவார்களே தவிர உள்ளுக்குள் தன்மேல் எத்தனை பாசம் வைத்திருக்கிறார்கள் என மலருக்கும் நன்றாகவே தெரியும். தனக்கு ஏதாவது நடந்தால் இவர்களின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் என்ன ஆகும்? இவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்கள்? மலரின் மனம் ஏதேதோ யோசனையில் திளைத்து கிடந்தது. வெள்ளி நிலா துள்ளி குதித்து வான் முழுதும் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. 3 நாளும் மருத்துவமனையில் சரியாக தூங்காததால் வைதேகியின் விழிகளை நித்ராதேவி விரைவாகவே அணைத்துக் கொண்டாள். மதியும் நிலாவும் கூட சரியான தூக்கம் இல்லாததால் இன்றுதான் அக்கா டிஸ்சார்ஜ் ஆகி வந்த சந்தோஷத்தில் நிம்மதியாக உறங்கி போனார்கள். ஆனால் பல்வேறு குழப்பங்களில் சிக்கி தவித்த மலரின் விழிகளும் அவளின் நினைவில் உழலும் முகிலனின் விழிகளும் தான் உறக்கத்தை மறந்து கிடந்தன. கணேஷ் அண்ணா சொல்றது சரிதான். நமக்கு இப்போதைக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நிச்சயம் எனக்கு ஏதாவது தப்பா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னை குறி வச்சு அம்மாவுக்கும் தங்கஞ்சிகளுக்கும் ஏதாவது ஆனா, அச்சோச்சோ, இல்ல இல்ல, நான் அப்படிலாம் ஆக விட மாட்டேன். அவளால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த ரவுடி பசங்க ஹாஸ்பிட்டலுக்கே தேடி வந்து கொல்ல பார்த்திருக்கானுங்கன்னா கண்டிப்பா என்ன அவ்வளவு ஈஸியா விட மாட்டானுங்க. அவனுங்க என்னை தேடி வர்றதுக்குள்ள நானே அவனுங்க கண்ணில் மாட்டாம இங்கிருந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு பாதுகாப்பா போயிடணும். அதுதான் எனக்கும் என் வீட்டுக்கும் நல்லது. அவளுக்கான முடிவை எடுத்த அதே நேரம் அவளவன் யாருடனோ மிக தீவிரமாக போனில் பேசிக்கொண்டு இருந்தான். ஹலோ அருண், அங்க எதுவும் பிரச்சனை இல்லை தானே? சந்தேகப்படுற மாதிரி யாராவது மலர் வீட்டுக்கு வந்தாங்களா? நோ சார், எவ்ரிதிங் ஓகே. மேடம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல தான் இருக்கோம். இது வரைக்கும் இங்க எல்லாமே ப்ராப்ளம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. மேடமோட சிஸ்டர்ஸ் 2 பேரோட காலேஜ்லயும் தனி செக்யூரிட்டி டேர்ம் அலர்ட் பண்ணிருக்கேன். அவங்க காலேஜ் போகும்போது வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே அருண், அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவும் தப்பா நடக்கக்கூடாது, பாத்துக்கங்க என்று அந்த பாடிகார்ட் டீமின் தலைமை பொறுப்பில் இருப்பவனுக்கு ஆர்டர் போட்டவன் இணைப்பை துண்டித்திருந்தான். இணைப்பை துண்டித்தவனுக்கு அவளின் முகத்தை ஏனோ உடனே பார்க்க வேண்டுமென தோன்ற ஆரம்பித்தது. அவளின் அழகு விழிகளும் அதரங்களின் அதிர்வுகளும் அவனின் விழிகளுக்கு முன் மீண்டும் ஒரு முறை வந்து போனது. அவன் எண்ணமெல்லாம் அவளை பற்றி சுற்றி கொண்டு இருக்கும் தருணத்தில் சரியாக மகேந்திரன் அவனது அறைக்குள் நுழைந்தான். முகிலா, என்னடா ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? மாமா எப்போ வந்தீங்க? அக்கா என்ன பண்றா? வசு என்ன பண்றான்னு கேட்க மட்டும் தெரியுது, அவளை வந்து பார்க்க மாட்டியா? இங்க தனியா என்னடா செஞ்சிட்டு இருக்க? காலையில அவ கண்ணு முழிச்சப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் அந்த பக்கமே நீ வரல. முகிலனுக்கு மட்டும் அவளை பார்க்க கூடாது என்று ஆசையா என்ன? காலையில் தன்னை யாரோ ஒருவன் போல் வசுமதி பேசியதும் பார்ப்பதும் அவன் உள்ளத்தை நன்றாகவே பதம் பார்த்திருக்க, மீண்டும் அதே வலியை உணர விரும்பாதவனாய்தான் அவளை பார்ப்பதை தவிர்த்திருந்தான். உன்ன மாதிரி எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு முகிலா. ஆனா அதுக்காக அவளை பார்க்காம இப்படி ஓடி ஒளியறது சரியாடா? நீ ரொம்ப தைரியமா அதை ஃபேஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். பட் முகிலன் தலை குனிந்தவனாய், எனக்கு அக்காவை இந்த நிலைமையில பார்க்க முடியல மாமா. காலையில நீங்க என் தம்பியான்னு கேட்ட அந்த வார்த்தை என்னை ஏதோ பண்ணுது. நானும் நார்மலாக தான் ட்ரை பண்றேன். அக்காவை பார்க்க வரணும்னு தோணும் போதெல்லாம் அவ என்னை ஏதோ 3வது மனுஷன் மாதிரி பாக்குற பார்வை என்னால அதை கொஞ்சம் கூட தாங்க முடியல மாமா. மகேந்திரன் முகிலனின் தோள்களின் மீது ஆதரவாக கையை போட்டபடி, எனக்கு உன்னோட ஃபீலிங் புரியுதுடா. அதுக்காக இப்படி ஒதுங்கி நின்னு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. எனக்கும் அவளை ஆரம்பத்துல ஃபேஸ் பண்ண ரொம்ப சிரமமா தான் இருந்தது. ஆனா என் வசுவை நான் தானே பாத்துக்கணும்னு நினைச்சுதான் அவளை பார்க்க நான் தைரியமா போனேன். சீக்கிரமே அவ சரியாயிடுவாடா. அவகிட்ட நார்மலா இருக்க ட்ரை பண்ணு. முகிலன் பெருமூச்சு விட்டபடி, சரி மாமா. அக்கா இப்ப எப்படி இருக்கா? எதுவும் பேசினாளா? மதியம் சாப்பாடு கொடுக்க போனேன். அப்பவும் காலையில கேட்ட அதே கேள்விதான். நான் யாரு, நான் ஏன் இங்க இருக்கேன், என்னை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தா. சமாதானம் படுத்த ரொம்ப சிரமமா இருந்தது. சொன்னாதான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டாளா மாமா? மகேந்திரன் இளம் புன்னகையுடன், கன்சீவா இருக்கும்போது இப்படித்தான் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பா. கெஞ்சி கெஞ்சி ஊட்டி விடுவேன்.
உனக்கு எவ்வளவு சீக்கிரம் உடம்பு சரியாகுதோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாமே சொல்லுவேன்னு சொன்னதும் என்ன நினைச்சாலோ தெரியல, அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஒண்ணு முகிலா, என் வசு இந்த நிலைமையில கூட என்னோட வார்த்தைகளை நம்புறாடா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று விழிகளை நிறைத்திட்ட கண்ணீரை துடைத்துக் கொண்டான். இந்த தர்ம சங்கடமான நிலையை மாற்ற எண்ணியவனாய் முகில் உடனே, மாமா என் மருமகனை பாத்தீங்களா, அப்படியே என்ன மாதிரி இருக்கான். என்ன அவனை கையில தான் தூக்கவே விட மாட்டாங்க மாமா. தூரமா நின்னுதான் பார்த்தேன். அவனுக்கு நல்ல பேரா வைக்கணும். அக்காவும் நீங்களும் ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல முகி, நீ தான் அவனுக்கு பேரு வைக்கணும்னு வசு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா. சோ நான் எதுவும் நேம் யோசிக்கலடா. அவளும் எதுவும் என்கிட்ட சொன்னதில்ல. சோ பேரு வைக்கிற பொறுப்பு உன்னோடதுதான். யோசிச்சு நல்ல பேரா நீயே செலக்ட் பண்றா. தங்கள் முதல் குழந்தைக்கு பெயர் வைப்பது என்பது பெற்றோர்களின் பெரும் கனவுகளில் ஒன்று. குழந்தை உண்டாகி இருப்பது தெரிந்த உடனேயே பெயர் என்ன வைப்பது என்று ஆசை ஆசையாக யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி இருக்க தன் அக்காவும் மாமாவும் அவனை பெயர் வைக்க சொல்லி பேசி வைத்திருப்பது முகிலனுக்கு உள்ளுக்குள் ஒரு விதமான உணர்ச்சி பேரலையை உண்டாக்கியது. பேர் தானே மாமா, வச்சுட்டா போச்சு. என்னவோன்னு அக்காவுக்கு சீக்கிரம் பழசெல்லாம் ஞாபகம் வந்தா பெரிய விழாவா நடத்தி பேர் வச்சு கொண்டாடிடலாம். அதெல்லாம் வசு சீக்கிரம் சரியாயிடுவா. அது இருக்கட்டும், நீ மலரை பாக்கணும்னு சொன்னியே, எப்ப மீட் பண்ண போற? அவங்க வீட்டுல எல்லாரும் ஓகே தானடா? எல்லாம் இதுவரை நல்லாதான் போகுது. இன்னைக்குதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா. உடனே இதெல்லாம் பேசி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். பட் எல்லாத்துக்கும் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும். சோ நாளைக்கே அவளை போய் பார்த்து பேசிடுறேன் மாமா. செங்கதிரோன் பூமி மகளை தழுவி முத்தமிட்டு அதிகாலையை உருவாக்கி அழகுபடுத்திக் கொண்டிருந்தான். குளோபல் மருத்துவமனையில் வசுமதியின் அருகே அமர்ந்திருந்த மகேந்திரன் தன்னவள் விழி திறக்கும் நொடிக்காக அவளின் முகத்தையே உற்று நோக்கியபடி அருகே அமர்ந்திருக்க வசுமதி தன் இமைக்குடைகளை மெல்ல திறந்தாள். உடல் காயங்கள் அவளுக்கு ஓரளவுக்கு ஆறினாலும் சிசேரியன் செய்ததினால் எழுந்து நடப்பதில் சிரமம் ஏற்பட்டது. போதாக்குறைக்கு தலையில் சதை கிழிந்ததால் அங்கே போடப்பட்ட தையல்களினாலும் திடீரென சுருக்கென்று வலி ஏற்படும். அவள் விழி திறந்ததுமே அவளுக்கு முதலில் தரிசனம் தந்தது அவனது கணவன்தான். மெதுவாக எழுந்தமர்ந்தவள் சட்டென்று தன் மார்பு கூட்டை அழுத்தி பிடித்தபடி வலிக்குது என லேசான முனகலை உண்டாக்கிட அவளின் அந்த சின்ன முனகலுக்கே துடித்து போனவன், வசும்மா என்னாச்சுடா, வலிக்குதா? இரு, நான் நர்ஸ் டாக்டர் யாரையாவது கூப்பிடுறேன் என்று அறைக்குள் இருக்கும் லேண்ட்லைனையும் மறந்து மடமடவென வெளியே ஓடினான். தனது சிறு துடிப்பிற்கு எப்படி பதறியடித்து ஓடுபவனின் முதுகையே வெறித்து பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒரு வகையான குறுகுறுப்பு ஏற்பட்டது. வெளியே ஓடிய அடுத்த 2 நிமிடத்தில் ஒரு மருத்துவருடன் அவன் உள்ளே நுழைந்தான். மிஸ்டர் மகேந்திரன், நீங்க வெளியில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட்டை செக் பண்ணணும் என்ற மருத்துவர் செல்வராணி மகேந்திரனை வெளியே அனுப்பிவிட்டு வசுமதியை சோதிக்க ஆரம்பித்தார். அவர் சோதித்து வெளியே வரும் வரை நிலை கொள்ளாமல் நடந்தவன் அவர் வெளியே வந்ததுமே பரபரப்புடன், என்னாச்சு டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? அவளுக்கு எதுவும் இல்லைல்ல? அவங்க டெலிவரி ஆனதுல இருந்து பேபிக்கு பால் கொடுக்காதனால்தான் மார்ல வலி ஏற்பட்டிருக்கு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, ஃபீட் பண்ணா சரியாயிடுவாங்க. பட் டாக்டர், அவங்களுக்கு குழந்தை பிறந்தத இன்னும் அவங்க கிட்ட சொல்லலையே, அப்புறம் எப்படி? மகேந்திரன் கேட்க வருவது புரிந்தவள், அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம் தான் வெயிட் பண்ணோம். நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருக்காங்க. இன்னைக்கு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ஜோசப் பேஷண்டோட செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் சொன்னதும் சைக்கியாட்ரிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். நீங்க யாரும் அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேணாம். ஓகே டாக்டர். அண்ட் என் பையனை நான் இப்ப தூக்கலாமா டாக்டர்? அவனை டச் பண்ணவே விட மாட்டாங்க. அவனை எப்ப கையில கொடுப்பீங்க? பேபியோட கண்டிஷன் முன்ன விட நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மேபி 1 or 2 days பேபியையும் மதர் கூடவே கொண்டு வந்து சேம் ரூம்ல வச்சுக்கலாம். இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறோம். மருத்துவர் வெளியேறியதும் மகேந்திரன் வசுவின் அறைக்குள் நுழைந்தவன் அவளை பார்த்து புன்முறுவலிட அவளும் பதிலுக்கு லேசாக புன்னகைத்தாள். அதே நேரம் அவளுக்கு வழக்கமாக பெட் பாத் செய்வதற்காக வரும் செவிலி பெண் உள்ளே நுழைந்திட மகேந்திரன் அந்த செவிலி பெண்ணுக்கு உதவும் பொருட்டு வசுமதியின் அருகில் வந்து நின்று கொண்டான். அவன் அருகில் வந்து நின்றதுமே வசுமதியின் இதயம் படபடவென துடித்திட அவள் சட்டென்று மகேந்திரன் முகத்தை உற்று நோக்கி, நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா என்றாள். அவளின் தயக்கம் புரிந்தவனும் அவளுக்கு பிரைவசி கொடுத்து வெளியேறிட அந்த செவிலி பெண் வசுமதியின் உடல் உறுப்புகளை மெதுவாக சுத்தம் செய்ய ஆரம்பித்து 10-15 நிமிடத்திலே முடித்துவிட்டு வெளியேறினாள். செவிலி பெண் வெளியேறியதும் மீண்டும் உள்ளே நுழைந்தவன் அவள் அருகிலேயே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து அவள் உண்பதற்காக ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தோலுரிக்க ஆரம்பித்தான். வசுமதியின் விழிகள் அவனையே உற்று நோக்க
அவள் உள்ளம் அவளிடம் கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தது. யார் இவன்? டாக்டர் நர்ஸ் எல்லாம் விட இவன் தான் என் கூட அதிக நேரம் இருக்கான். என்ன தொடுறதுக்கு அவன்கிட்ட தயக்கமே இல்ல. அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கிட்டவே கேட்கலாமா? அவள் விழிகள் அவனையே உற்று நோக்க, ஆரஞ்சு பழ சுளைகளோடு அவள் புறம் திரும்பியவனுக்கு அவள் தன்னையே கண்ணிமைக்காமல் பார்ப்பது புரிந்ததும் இளநகையோடே தன் புருவம் உயர்த்தி என்ன என்று கேட்க, அவள் சட்டென நாணம் கொண்டு விழிகளை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டாள். அவள் தன்னையே நோக்கியதையும் பின் சட்டென வேறுபுறமாக விழியை திருப்பியதையும் உணர்ந்தவன் அவளுக்கு தெரியாமல் லேசாக சிரித்து கொண்டான். அவளின் விழிகள் வேறுபுறமாக திரும்பியதை தவிர உள்ளம் மீண்டும் அவனை சுற்றிதான் வட்டமிட ஆரம்பித்தது. அவனிடம் தங்களுக்குள் இருக்கும் உறவு என்னவென்று எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என அவளின் மூளை அவளை பாடாய்படுத்தியது. என்ன வசுமா, ஏதாவது வேணுமாடா? அவனின் கொஞ்சம் குரலில் கரைந்தவள் சட்டென தன் தலையை இருபுறமும் ஆட்டியபடி இல்லை என அவன் அவளின் ஈரிதழ் சுளைகளை தன் வில்களால் தீண்டி இந்த ஆரஞ்சு சுளைய மெதுவா ஊட்டிவிட ஆரம்பித்தான். அவள் சுளைகளை மென்று தொண்டைக்குள் இறக்கிவிட்டு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா என்றாள். அவள் வெகு நேரமாக எதையோ தன்னிடம் கேட்க சிரமப்படுவதை உணர்ந்தவனும் இதழ்களை விரித்து புன்னகைத்தபடியே சம்மதமாக தலையசைத்தான். உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? நீங்க எனக்கு யாரு? அவ தன் உள்ளத்துக்குள் வெகு நேரமாக உறுத்திய கேள்வியை கேட்டதும் ஒரு நொடி தடுமாறியவன் பின் தன்னை இயல்பாக்கி கொண்டு, என்னோட பேர் மகேந்திரன், என்ன நீ மகின்னு கூப்பிடலாம். அவன் தற்சமயம் சொன்னது அவன் பெயராயிற்றே. இதை மட்டுமா அவள் எதிர்பார்த்தாள்? அவளுக்கான முழுதான தெளிவான பதில் கிடைக்காததால் அவள் சமாதானம் அடையாமல் மீண்டும் அவன் முகத்தையே உற்று நோக்கினாள். அவள் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என அவனுக்கும் புரிந்திருந்தது. ஆனால் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அவளிடம் ஏதாவது தான் சொல்ல முற்பட்டு அது அவளுக்கு ஏதாவது தீங்காக சென்று முடிந்தால் என்னவாகும் என்னும் ஒரு பயமும் அவனிடம் இருந்ததால் அவளின் கேள்விக்கு பதிலளித்து விட்டதாய் இளநகையை மட்டும் புரிந்தான். அவனிடம் மீண்டும் இதையே திருப்பி கேட்டால் அவனிடம் தான் எதையோ எதிர்பார்ப்பதாய் அவன் தன்னை பற்றி தவறாக எண்ணிவிடுவானோ என்னும் எண்ணத்தினால் அவளும் அதற்கு மேல் கேள்வி எழுப்ப முடியாமல் அமைதியாகி போனாள். உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் உங்களை ஞாபகம் இல்ல? நேத்து என்னோட தம்பின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரையே திரும்ப என்ன பார்க்க வரல? அவளுக்கு கேட்பதற்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தன. ஆனால் அவனுக்கு தான் பதில்கள் தெரிந்தும் அதனை சொல்ல சூழ்நிலை கைகூடாமல் மௌனம் காத்தான். அவனின் அமைதி அவளின் உள்ளத்தை லேசாக காயப்படுத்திட அதற்கு மேல் அவனிடம் ஏதும் கேட்க விரும்பாமல் மௌனமானாள். அவன் அடுத்த பழத்தை ஊட்டிவிட முற்பட்ட சமயத்தில் அவனின் கரத்திலிருந்து பழத்தட்டை விடுக்கென்று வாங்கி தானே ஒவ்வொரு பழமாக உண்ண ஆரம்பித்தாள். அவளின் முகத்தில் குழந்தை கோபம் ஒன்று எட்டி பார்த்தது. அவளின் திடீர் விலகலும் குட்டி கோபமும் மகேந்திரனுக்கு புரியாமல் இல்லை. தான் அவளுக்கு தகுந்த பதில்களை தராததால் அவள் இப்படி நடந்து கொள்கிறாள் என புரிந்தவன் அவள் எப்படியோ சத்தாக சாப்பிட்டாலே போதும் என்றெண்ணி, நீ பழத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடு வசுமா, ஏதாவது வேணும்னா இந்த அலாரத்தை பிரஸ் பண்ணு, நான் வெளியில தான் இருக்கேன் என்று அவன் உரைக்க வேண்டியதை உரைத்துவிட்டு வெளியேறினான். நான் யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான், அவன் யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான், என் தம்பி ஏன் வரலன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான். ஆனா ரொம்ப அக்கறையா பழமெல்லாம் வெட்டி தரான். ஒருவேளை வேலைக்காரனா இருப்பானோ? சச்ச, பார்க்க அழகா டிப்டாப்பா இருக்கானே, பாய் ஃப்ரெண்டா, எக்ஸ் லவரா இருப்பானோ? அவள் வாய்விட்டு புலம்பிய அத்தனையும் அவளின் பாதுகாப்புக்காக அறைக்குள் வைத்திருந்த ஒட்டு கேட்கும் இயந்திரத்தின் மூலம் மகேந்திரனின் செவிக்குள் விழுந்தது. அவளின் புலம்புகளினால் தன்னையும் மறந்து புருஷன்னு மட்டும் நினைக்க மாட்டா பாரு என்று புன்னகைத்தான். அதே நேரம் முகிலனின் காரானது அவினாசி சாலையில் பலவித யோசனைகளை அவனின் உள்ளத்துக்குள் நிரப்பியபடி நகர்ந்து கொண்டிருந்தது. அரை மணி நேர பயணத்திலே ஒரு அபார்ட்மெண்ட் பகுதிக்குள் நுழைந்தவன் காரை வெளியே பார்க் செய்துவிட்டு லிப்டுக்குள் நுழைந்து 4வது தளத்தில் வெளியேறினான். 4வது தளத்தில் இருந்த ஒரு வீட்டின் காலிங் பெல்லை அழுத்த வெகு நேரம் அவனை காக்க வைக்காமல் கதவு சட்டென்று திறக்கப்பட்டது. டே முகுலா, வாட் அ சர்ப்ரைஸ், உள்ளவாடா. புன்னகையுடன் எதிரொலித்த குரலுக்கு சொந்தக்காரனான 27 வயது நிரம்பிய முறுக்கேறிய தேகத்துடன் கூடிய ஆணழகன் ஒருவன் முகிலனை வரவேற்றான். தினேஷ், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, ரொம்ப எமர்ஜென்சி அண்ட் சீக்ரெட்டா இருக்கணும். டே, என்னடா இப்படி கேட்ட? உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பனா? வசூக்கா எப்படி இருக்காங்க? மகி எப்படி இருக்காரு? உனக்கு வேலை எப்படி போகுது? அக்கா உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னடா, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற?
சாரிடா, ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்டா. அதான் டெல்லி மும்பைன்னு நார்த் இந்தியா பக்கமே கடையா கிடந்ததுனால உங்களெல்லாம் பார்க்க வர முடியல. அக்கா வேற நான் பார்க்க வரலன்னு கோவப்பட போறாங்க. அக்காவுக்கு டேட் எப்படா கொடுத்திருக்காங்க? தினேஷ் மலர்ந்த முகத்துடன் வரிசையாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தான். முகிலனிடம் எந்த பதிலும் வரவில்லை. அவன் முகத்தை இத்தனை இறுக்கமாக பார்த்திராத தினேஷ்க்கு அவன் வந்திருக்கும் பிரச்சனை சாதாரணமானது இல்லை என்பது புரிய வர, என்ன முகில் அமைதியாவே இருக்க? அக்காவை 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கிட்னாப்பர்ஸ் கேங்கு கடத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கடா. என்ன, அக்காவை கடத்தினாங்களா? இடியட், எப்படிரா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்த? எவன் கடத்தினது? ஏதாவது க்ளூ கிடைச்சுதா? அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஏதாவது பேசுடா. தினேஷுக்கு உள்மனம் கொதித்திட உணர்ச்சி வேகத்தில் வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருந்தான். அதை பத்தி பேசதாண்டா வந்தேன் என ஆரம்பித்த முகில் நடந்தவைகளை சொல்லி முடிக்க தினேஷின் முகமும் லேசாக இறுக ஆரம்பித்தது. இந்த தினேஷ் முகிலன் மற்றும் வசுமதியின் வீட்டிற்கு எதிரே வாடகைக்கு குடியிருந்த ஒரு அரசு அலுவலகத்தின் கடைநிலை ஊழியரின் மகன். முகிலனுடன் சிறுவயதில் விளையாடும் ஒரே நண்பன் இவன்தான். தினேஷுக்கு உடன் பிறந்தவர்கள் என யாரும் இல்லாமல் போக வசுமதியின் மீதும் சரி முகிலனின் மீது அளவற்ற பாசம் வைத்து பழகினான். வசுமதி முகிலனை எப்படி பார்த்து கொண்டாளோ அதே போல்தான் தினேஷையும் நடத்துவாள். தினேஷுக்கு வசுமதி என்றால் கொள்ளை பிரியம். ஆம், சிறுவயது முதலே அவனுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பது, ஏதாவது தவறு செய்து தந்தையிடம் மாட்டிக்கொண்டால் அடி வாங்காமல் தப்பிக்க அவன் அடைக்கலம் புகுவது முகிலனின் வீட்டுக்குள் தான். அவனின் கல்வி செலவுகளுக்கு விளையாட்டுக்கு என பாகுபாடு காட்டாமல் முகிலனைப் போலவே அவனையும் அன்பாக கவனித்துக் கொண்டவள் வசுமதிதான். தினேஷ் அவன் வீட்டில் இருந்ததை காட்டிலும் முகிலனின் வீட்டில் இருந்ததுதான் அதிகம். அவன் தந்தைக்கு பணியிட மாறுதல் கிடைத்ததால் தினேஷ் கோவையிலிருந்து வேறு ஊருக்கு சென்று விட்டான். ஆனாலும் விடுமுறை நாட்கள் ஏனைய விசேஷ நாட்களில் முகிலனின் வீட்டுக்கு வந்து விடுவான். வெளி உலக பார்வைக்கு தன்னை ஒரு சாப்ட்வேர் டெவலப்பராக காட்டிக்கொள்ளும் இவன் ஒரு பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சியில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இவன் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் என்பது அவனுடைய நெருங்கிய குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர வெளியே வேறு எவருக்கும் தெரியாத ஒன்று. இதோ இப்போது இவன் தங்கியிருக்கும் இந்த அபார்ட்மெண்ட் கூட வசுமதி அவனின் 25வது பிறந்த நாளுக்கு அன்பளிப்பாக வாங்கி கொடுத்ததுதான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில தினேஷ். 3 நாளா உன் நம்பருக்கு ட்ரை பண்றேன், லைன் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச சிலர் மூலமா அவனுங்களை பிடிக்க ட்ரை பண்ணேன், பட் எந்த க்ளூவும் கிடைக்கல. அதான் உன்னை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நீ இங்கதான் இருக்க. நான் சொன்னேன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ், அதான் பழைய நம்பரை ஆஃப் பண்ணிட்டு டெம்பரரியா வேற மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேடா, வசு அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? நினைவு எப்ப திரும்பும்னு எதுவும் ஐடியா இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? நேத்து தாண்டா கான்சியஸே வந்தது. இன்னைக்கு நியூரோ செக்அப் இருக்கு, அது முடிச்சு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் தெரியும். ஓகேடா, நீ இதை பத்தி பெருசா எதுவும் யோசிக்காத முகிலா. வசு அக்கா மேல கை வச்சவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு என் கையால தான் சாவு. சரி, அந்த மலர் பொண்ணு சொன்னால, அவங்கள பார்த்து பேசுனியா? அவங்க நமக்கு அக்யூஸ்ட கண்டுபிடிக்க கோஆபரேட் பண்ணுவாங்களாடா? தெரில தினேஷ், அவங்க ஃபேமிலிக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவளே இதை பத்தி வீட்டுல எதுவும் சொல்லல. நேத்து தான் அவளும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா. இன்னைக்கு தான் நான் அவளை பார்த்து பேசணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். தினேஷ் ஏதோ யோசித்தவன், அவனுங்க பைபாஸ் வழியா கடத்தினால சிசிடிவில சிக்கி இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இதை நான் பாத்துக்கிறேன். இன்கேஸ் நமக்கு அவனுங்க ஃபுட்டேஜ் கிடைக்கலன்னா அந்த மலர் தான் நமக்கு இருக்கிற ஒரே இம்பார்ட்டன்ட் ஐ விட்னஸ். ஸோ அவங்க கிட்ட பேசி ஹெல்ப் கேளு. ஓகே தினேஷ். மலருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நீ தான் பொண்ணு பார்க்க வரதா இருந்த மாப்பிள்ளன்னு இன்னுமாடா தெரியல? அந்த கணேசன் உன்னை பத்தி மலர்கிட்ட சொல்லியிருப்பாரா? வாய்ப்பில்லை தினேஷ். அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்ததுல இருந்து மலரை எனக்கு கல்யாணம் செஞ்சு தர இஷ்டம் இல்ல. இன்டைரக்டா என்கிட்டவே அவளை விட்டு ஒதுங்கி இருக்க சொன்னாரு. எப்படியும் இதெல்லாம் அவர் வீட்டுல சொல்லியிருக்க மாட்டாரு. ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் செஞ்சுக்கவே விருப்பம் இல்ல. இதுல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது அவகிட்ட நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி பேசலாம் முடியாது. அவளோட பெரிய பலமே அவளோட குடும்பம் தான். அதை காப்பாத்தணும்னு மட்டும்தான் அவ நினைப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த கணேசன் அவங்களை எங்க கிட்ட இருந்து தள்ளி வைக்கதான் நினைப்பாரு என்று பெருமூச்சு விட்டவன், அவளை என்ன நம்ப வச்சு அந்த கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது ரொம்ப சிரமண்டா. இதுக்கிடையில என்னோட காதலை வேற அவளுக்கு புரிய வைக்கணும். என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. அக்கா பார்த்த பொண்ணுங்கிறதுனாலதான் அவ மேல உனக்கு இவ்வளோ பாசம் இல்ல என தினேஷ் இழுக்க, அது மட்டும் இல்லடா, அவளை பார்த்த அந்த நிமிஷமே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாரும் தன்னை பத்தி சுயநலமா யோசிக்கிற இந்த காலத்துல அவளோட குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாடா. ஐ எம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். அக்காவை அவளுக்கு அடிப்பட்டதை பத்தி கூட யோசிக்காம
அவளோட கையில ஏந்தி நடு ரோட்ல விழுந்து கிடந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுடா. அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு உடனே வசு அக்கா நல்லா இருக்காங்களான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டா தெரியுமா? அவளை தவிர வேற ஒரு பொண்ணை என்னால சத்தியமா மனைவியா யோசிக்க கூட முடியாதுடா. சரி சரி, இங்கவே நின்னு ஃபீல் பண்ணது போதும். வசு அக்காவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்போது மலர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கணும் என புன்னகைத்தவன் தன் முகத்தை இறுக்கமாக மாற்றி, அதே மாதிரி அவங்களுக்கு இப்படி நடக்க காரணமானவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட உயிர் போகணும் என அழுத்தமாக உரைத்திட்டான். ஏன் முகில், உன்னையே அக்காவுக்கு அடையாளம் தெரியல, என்னையும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுல்லடா. எனக்கு அவங்களையும் குழந்தையும் உடனே பார்க்கணும்டா. தினேஷ் குரலில் ஒரு விதமான ஏக்கம் நிறைந்திருந்தது. குளோபல் ஹாஸ்பிட்டல்ல தான் 2 பேரும் பத்திரமா இருக்காங்க. அர்ஜுனும் மகி மாமாவும் ஹாஸ்பிட்டல் தான் அக்கா கூட இருக்காங்க. நான் இப்போ மலரை மீட் பண்ணும். அவளோட தங்கச்சிங்க 2 பேரும் காலேஜ் போயிருப்பாங்க. அந்த கணேசனும் வேலைக்கு போயிருப்பாரு. இந்த நேரத்துக்கு போனாதான் மலரை தனியா பார்க்க முடியும். மலரும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. சோ என்னால அவகிட்ட மனசு விட்டு பேச முடியும். ஓகே முகில், நீ போயிட்டு வா. மலர் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றாளோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நாம கிட்னாப்பர்ஸ புடிச்சிடலாம். அடுத்த சில நிமிடங்களிலேயே முகிலன் மலரை பார்ப்பதற்கு அவளது வீட்டிற்கும், தினேஷ் அவனுடன் பிறவாத சகோதரி வசுமதியை பார்ப்பதற்கு குளோபல் மருத்துவமனைக்கும் புறப்பட்டனர். தன் அவளை பார்க்க போகிறோம் எனும் எண்ணமே அவன் மனதில் ஒரு குளுமையை உண்டாக்கியது. எச்சரிக்கையாக முதலில் பாடிகார்டு அருணுக்கு அழைத்து மலரின் வீட்டில் யாரெல்லாம் தற்சமயம் இருக்கிறார்கள் என விசாரித்துக் கொண்டான். அவளின் வீட்டை நெருங்க நெருங்க அவன் உள்ளமெங்கும் ஒரு விதமான பரவசம் தொடங்க ஆரம்பித்தது. காரை வெளியே நிறுத்தியவன் அந்த விநாயகர் தெருவுக்குள் நுழைந்து நடக்க ஆரம்பித்தான். அவள் வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தவும் அவனின் இதயமும் கொஞ்சம் பலமாகவே அழுத்தத்தை கொடுத்து துடிக்க ஆரம்பித்தது. எப்படியும் அவள்தான் வந்து கதவை திறப்பாள் என அவனுக்குள் ஒரு எண்ணம். அவனின் உள் எண்ணத்தை பொய்யாக்க மனமில்லாதது போல அந்த மஞ்சள் நிலவே வந்து கதவை திறந்தது.